நெக்லஸ் இரு பெண்களுக்கும் பிடித்திருந்தது. அந்த நெக்லஸ் தந்த சந்தோஷத்தை விட, கணவன் புது தொழில் தொடங்கி நடத்தப் போகிற சந்தோஷத்தை விட, தன் கணவனின் வாழ்வில் தன்னை தவிர வேற பெண்கள் இல்லை என்ற உணர்வு வசுந்தராவுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆம், அதுதான் பெண்ணின் மனம். உலகத்தின் எல்லா சௌகரியங்களும் சுகபோகங்களும் கணவன் முழுமையான அன்புக்கு முன்னால் துச்சம்தான் பெண்ணிற்கு. தியாகராஜன் டீச்சர் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்தளித்து கௌரவித்தான். இவங்க தான் எங்களை மனிதனா உருவாக்கினவங்க. இந்த தொழிற்சாலையை வாங்க அரசு ஆபீஸ்க்கு என்னோட நடையா நடந்து உதவினாங்க. உங்க 2 பேரோட நெக்லஸும் இவங்க செலக்ஷன் தான் என்று அவரை அறிமுகம் செய்து வைத்தான். பரமேஸ்வரனின் சந்தோஷம் பல மடங்காகியிருந்தது. அன்று அவருக்கு பத்திய சாப்பாடு இல்லை என்பது ஒரு காரணம். ரொம்ப பஜ்ஜி சாப்பிடாதீங்கப்பா, நாளைக்கு டபுள் பத்தியும் காக்கும்படி வந்துடக்கூடாது என்று அவரை எச்சரித்தாள் வசுந்தரா. எனக்கு ஒன்றும் ஆகாது, உன் வயிற்றுல வரவன் கொண்டு வந்த பாக்கியம். உன் புருஷன் கரேஜ் போட்டுட்டான் பாரு என்றார் அவர். அப்படி சொல்லாதீங்கப்பா, யாருடைய வரவும் பாக்கியத்தையோ துர்பாக்கியத்தையோ கொண்டு வருவதில்லை. எல்லாம் அவரவர் கர்மா, உழைப்பு தருகிற பலன். அதனாலேயே அவள் வந்த நேரம் சரியில்லை, இவள் வந்த நேரம் நல்லதுங்கிற பட்டிக்காட்டுத்தனமா எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க என்றான் தியாகராஜன் எரிச்சலுடன். கௌசல்யா அவன் தனக்காக தான் அப்படி சொன்னதாக நினைத்தாள். உடனே அதற்கு பதில் கொடுக்கவும் விரும்பினாள். அதற்காக வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் அவசர அவசரமாக தேடியவள் அவை கிடைக்காத பொழுது வீட்டில் விருந்தாளி இருக்கையில் அனாவசிய வாதம் வேண்டாம் என்ற போலி சமாதானத்துடன் அடங்கி போனாள். விருந்தாளி விடை பெற்று சென்ற பின்னர் தனிமையில் இருக்கையில் வசுந்தரா இந்துமதியை கேட்டாள். ஏண்டி, எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? நீ நல்லா தானே இருக்க? சந்தோஷமா இருக்கியா என்று கரிசனத்துடன் கேட்டாள். ஒண்ணுமில்ல, வயிற்றுல ஒன்று வளருதே, அது தொல்லை கொஞ்ச நஞ்சமா என்றாள் இந்துமதி சலிப்புடன். அப்படி பேசாத, நீ ஒரு புது உயிரை உலகத்துக்கு கொண்டு வர. அது எத்தனை அற்புதமான விஷயம். உன் ரத்தத்தையும் சதையையும் கொண்டு வளர்ந்து வருகிற பொக்கிஷம் அது என்றாள் வசுந்தரா. இந்துமதி தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு தன் தோழி சொன்ன வாக்கியங்களை மனதில் அசை போட்டாள். இவள் சொல்வது உண்மைதான். இது என் ரத்தம், என் சதை, என் உயிரில் ஒரு பகுதி. என் குழந்தையை என்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. யார் கண்டது, இந்த குழந்தை என் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வரக்கூடும் என்று நினைத்து நீண்ட பெருமூச்சு விட்டாள். என்னடி, நீ நல்லா தானே இருக்க? உன் மாமியார் உன்னை எப்படி நடத்துறாங்க? சேகர் அன்பா இருக்காரா? கண்களை திறந்தாள் இந்துமதி. நீ சொல்றது சரிதான். இந்த களைப்பு வயிற்று குமட்டல் எல்லாம் அறுவடைக்கு முன்னால் வயலியிலே விவசாயி உயிரை கொடுத்து உழைக்கிற மாதிரி தான். இதுக்கெல்லாம் கலங்கனா அது தாய்மைய அலட்சியப்படுத்துறாப்புல இருக்கும். நான் அப்போத இருந்தே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நீ பதிலே சொல்லல. இந்துமதி தந்த பதில் திருப்தி தருவதாக இல்லை வசுந்தராவுக்கு. இவள் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாள். இவளிடம் இப்பொழுது இருக்கும் உயிரில்லாத பார்வை, உற்சாகமில்லாத பேச்சு, இவையெல்லாம் கர்ப்பவதிக்கு இயல்பாக இருக்கும் சோர்வு இல்லை என்று எண்ணியவள், சரி நீ கொஞ்சம் ஓய்வெடு என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் சென்றதும் தமையன் தந்த நெக்லஸை என்ன செய்வது என்று யோசித்தாள் இந்துமதி. இது என் மாமியார் கணவன் இவர்களுடைய கண்ணில் படக்கூடாது. அவர்கள் விற்று காசாக்கி செலவழித்து விடுவார்கள். இதை அவர்களிடமிருந்து எப்படி மறைத்து வைக்கலாம் என எண்ணுகையில் சாரதாவின் நினைவு வந்தது. ஆம், அவள்தான் சரியான ஆள். அவளிடம் பத்திரமாக இருக்கும் என நிம்மதி அடைந்தாள். அவள் சற்றே கண்ணயர்ந்த பொழுது தியாகராஜனின் குரல் அவளை எழுப்பியது. இந்து, தூங்கிட்டியா? மோகன் வந்திருக்கான், உன்னோட பேசணுங்கிறான். கடைசி பெஞ்சு எதுக்கு வந்திருக்கான் என்றவள் எழுந்து முன்னரைக்கு வந்தாள். ரேவதியோடு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு.
எல்லோரும் கட்டாயம் வந்து என்னை ஆசிர்வதிக்கணும் என்று அவன் சொல்ல எல்லோரும் அவனை பார்த்தனர். மீண்டும் அவன் தொடர்ந்து பேசினான். அன்று நீ என்னை வார்த்தைகளாலே பலார் பலாருன்னு அரைஞ்ச பாரு. ஒவ்வொரு வார்த்தையும் பலமான அடியா என் இதயத்துல விழுந்தது. நீ சொன்னதில் இருந்த நியாயம் எனக்கு புரிஞ்சது. நியாயத்துக்காக போராடும் மன வலிமை இல்லாதவன் என்ன ஆண் பிள்ளைன்னு என் மனம் என்னை குத்தி வதைச்சது. தீர்மானிச்சிட்ட ஹிந்து, வரதட்சணை வாங்காமலே ரேவதியை கட்டிங்கிறதுன்னு. ஹிந்துமதியின் முகத்தில் சந்தோஷம் பரவிற்று. உண்மையாகவா என்று நம்ப முடியாமல் கேட்டாள். உங்க அம்மா அப்பா உடனே சம்மதிச்சிட்டாங்களா? அவ்வளவு எளிதா வீம்பை விட்டு பிடிப்பாங்களா என்ன? அம்மா விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு பயமுறுத்தினா சட்டுன்னு அவ கையில இருந்து விஷ குப்பியை பிடுங்கிட்டு விஷம் குடிச்சாதானே சாகணும் உனக்கு. அதுதான் உன் விருப்பம்னா நான் தடுக்க போவதில்லை. ஆனா முதல்ல நான் குடிக்கிறேன், அப்புறம் நீ குடின்னு விஷத்தை வாயில ஊத்த போனேன். என் தீவிரம் அவங்களுக்கு புரிய சம்மதிப்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போச்சு என்றவன் தொடர்ந்து, வாலிபர்கள் நினைச்சா இந்த வரதட்சணை கொடுமைய ஒழிக்கலாம்னு புரிஞ்சு போச்சு என்று சொன்னான். ஹிந்து உணர்ச்சி வசப்பட்டவளாய் கண்களில் நீர் மல்க, ரொம்ப தைரியசாலிதான் நீ, நன்றி என்றாள். நீ ஏன் நன்றி சொல்லணும்? என் கண்களையும் கருத்தையும் திறந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் என்றான் மோகன். நான் ஆண் பிள்ளைன்னு ஆணவம் காட்டுகிறோம், மனைவியை அடக்கி ஆள முயற்சி செய்கிறோம். ஆனால் உண்மையான ஆண்மையை காட்ட வேண்டிய தருணத்திலேயே பரம்பரை பழக்கத்தை காரணம் காட்டி பெத்தவங்க பின்னால ஒளிஞ்சிக்கிறோம். இது ஆண் இனத்துக்கே அவமானம்னு இப்பதான் புரிஞ்சுது. இந்துமதி அவனுக்கு சல்யூட் அடித்தாள். இது பெண் குலத்தின் சார்பாக உனக்கு நான் தரும் மரியாதை என்றாள். அவள் குரல் தழுத்தழுக்க மோகன் போகும் பொழுது சற்று தயக்கத்துடன், ஹிந்து இனி கடைசி பெஞ்சுன்னு கூப்பிடாதே என்றான். நீ முன் பெஞ்சுக்கு வந்துட்ட மோகன், முதல் மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்ட என்றாள் இந்துமதி பெருமிதத்துடன். மோகன் சென்ற பின்னர் பரமேஸ்வரன் ஹிந்து அவனை சாடிய பொழுது இவள் ஏன் இத்தனை பேசுறாள்னு எனக்கு கூட எரிச்சலா இருந்தது. இப்ப புரியுது, நமக்கு சரின்னு தோன்றத நாம் சொல்லிதான் ஆகணும். நம்ம சுற்றி நடக்கிற அநியாயத்தை எதிர்த்து தான் ஆகணும். அநியாயத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன என்று ஒதுங்கி போவது அநியாயத்துக்கு துணை போவது போலதான், அதுவும் தவறுதான் என்றார். ஆமாப்பா, எல்லோரும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா தப்பு செய்யறவனுக்கு தான் செய்யறது தப்புன்னு தெரியாம போயிடும். அப்புறம் அவன் அந்த தப்பை தொடர்ந்து செய்துக்கிட்டே தான் இருப்பான் என்றாள் இந்துமதி. இந்துமதி நினைத்தாள், ஊருக்கு உபதேசம் செய்கிறேன், என் சொந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்? என் மேல் என் கணவனுக்கும் மாமியாருக்கும் செயற் அநியாயத்தை எதிர்க்க தைரியம் இல்லாதவளாக தானே இருக்கிற. இனி இது நடக்காது. உடல் பலத்தை விட மன அதிகம் பலம் பொருந்தியது. அந்த பலத்தை உபயோகித்து என்ன நானே பாதுகாத்தே தீருவேன் என்று மனதில் இருப்பதையெல்லாம் யாரிடமாவது கொட்டிவிட விரும்பினாள். ஆனால் அது முடியாத காரியம். அவளுடைய சொந்த பிரச்சனை வாய் தவறி வெளியே வந்துவிடக்கூடும். எனவே தன் டைரியில் எழுதினாள். இந்துமதி எப்பொழுதும் ஏதோ சிந்தனை வயப்பட்டு இருப்பதையும் எதிரில் உற்சாகமின்றி சோர்ந்திருப்பதையும் கவனித்தாள் வசுந்தரா. வா, காலார நடந்துட்டு வருவோம், நம்ம 2 பேருக்குமே அது நல்லது என்று சொல்லி இந்துமதியை தினமும் வெளியே அழைத்து செல்வாள் வசுந்தரா. அப்படி ஒரு தடவை போகும்போது வழியில் இருந்த மரம் ஒன்றின் முன்னால் நின்றாள். உனக்கு நினைவு இருக்கா இந்து? இந்த மரத்தில் சுற்றி இருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடி மரக்கிளைய முறிச்சு போட்டோம் என்று அவளுக்கு நினைவுபடுத்தினாள் வசுந்தரா. என்றாள் இந்துமதி அஸ்வாரஸ்யத்துடன். அந்த துர்ச்சம்பவம் நடக்காதிருந்தால் இன்று எனக்கு இந்த அபாக்கிய வாழ்க்கை அமைந்திருக்காது. விழுந்து விழுந்து கதை புஸ்தகம் படிப்போமே, லைப்ரரிக்கு போய் எத்தனை நாளாச்சு, போய் பாப்போமா, வரியா என்று சூழ் கொட்டினாள் இந்துமதி.
அங்க போய் என்ன செய்ய போகிறோம்? இரண்டாம் தரமான காதல் கதையை படித்துதானே கனவுகளை வளர்த்து கொண்டேன். காசுக்காக எழுதப்படும் காதல் கதைகளுக்கு நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருப்பதை புரிந்து கொள்ளாமல் என் தலையில் மண்ணை வாரி இறைத்து கொண்டேன். ஏண்டி எப்பவும் என்ன சிந்தனை? என்ன கேட்டாலும் ஒற்றை வார்த்தையில் பதிலை சொல்லிவிட்டு சிந்தனையில் மூழ்கி போயிடுற என்றாள் வசுந்தரா அவளை குற்றம் சாட்டும் தோணியில். அது இல்ல வசு, வெறும் பொழுதுபோக்கு புஸ்தகங்களை மட்டும் வைக்காமல் வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயங்களை சொல்லித்தரும் புஸ்தகங்களையும் லைப்ரரியில் வைக்கணும்னு நினைக்கிறேன் என்றாள் இந்துமதி. ஆ, நீ பார்க்கல? நிறைய நல்ல புஸ்தகங்களும் இருக்குதானே செய்து, நான் எடுத்து படிக்கலையா என்ன? ஓ என்றவள் நினைத்தாள். நல்ல புத்தகங்களை படிக்காதது என் தவறுதான். லைப்ரரியை குற்றம் சொல்வானேன். இரவில் படுக்கையில் உறக்கமின்றி புரண்டாள். இந்துமதி மனதின் எண்ணங்கள் நிறைந்து கொண்டிருக்கையில் தூக்கம் வர இடமேது? மனதை ஓய்வெடுக்காமல் தடுக்கும் எண்ணங்கள், தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கும் எண்ணங்கள். மனம்தான் எத்தனை விசித்திரமானது என்று நினைத்தாள் அவள். தான் படிக்கும் கதைகள், பார்க்கும் திரைப்படங்களில் வரும் ராஜகுமாரனை சுற்றி தன் கனவுகளை அமைத்து கொண்டு ஏமாந்து போகிறது. இந்த கதைகளில் வரும் நாயகனும் நாயகியும் கடைசியில் திருமணம் புரிந்து கொண்டு இனிதுடன் வாழ்கிறார்கள். அது வரைக்கும் எல்லாம் சரிதான். திருமணத்துக்கு பின் அவர்கள் நடத்தும் வாழ்க்கையை இந்த கதைகள் சொல்வதே இல்லை. அல்லது அப்படி சொல்லும் கதைகளை அவள் வாசிக்க தவறிவிட்டாலோ? நிஜ வாழ்க்கையின் கசப்புகளை சந்திக்க நேர்ந்த பொழுது காதல் கதைகளை எழுதியவர்கள் மீது அவளுக்கு கோபம் வந்தது. வாழ்க்கையை இத்தனை அழகாக அலங்கரித்து வாசகர்கள் முன்னால் நிறுத்தி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்துமதி எரிச்சலுடன் படுக்கையில் புரண்டாள். எழுத்தாளர்களையும் குற்றம் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் அனுபவித்து உணருங்கள் என்று வாசகர்களிடமே விட்டிருக்கக்கூடும். அல்லது வாழ்க்கையின் பயங்கரங்களுக்கு முன்னால் நிறுத்தி பயமுறுத்த வேண்டாம். பக்கத்தில் படுத்திருந்த தாய் கௌசல்யாவை பார்த்தாள். பிறந்தது முதல் 23 வயது வரை அவளோடு இணைந்து வாழ்ந்த தாயை கூட அவளால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே. ஒரு நல்ல தாயாக இருப்பவளால் ஒரு நல்ல மாமியாராக ஏன் இருக்க முடியவில்லை? வரதட்சணை என்கிற மாயையே தான் காரணம். அழிந்து போகிற பணத்தை விட அழியாத நல்ல குணத்தை கொண்டு வந்திருக்கிறாளே வசுந்தரா, அதை ஏன் அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? பலவாறாக சிந்தித்து கொண்டிருந்தவள் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு தூங்க முயன்றாள். தூக்கம் வராதது ஒரு புறம் இருக்க அசௌகரியமாக உணர்ந்தாள். வயிற்று குழந்தையும் அங்கும் இங்கும் புரண்டு தானும் அசௌகரியமாக இருப்பதை தெரிவித்தான். வயிறு லேசாக வலிக்க தொடங்கியது. நேரம் ஆக ஆக வலி அதிகரித்து கொண்டே போயிற்று. அருகில் படுத்திருந்த தாயை எழுப்பினாள். அம்மா, வயிறு வலிக்குது, எழுந்து மின்விளக்கை போட்ட கௌசல்யா முதலில் கேலண்டரை பார்த்தாள். டாக்டர் சொன்ன நாட்களுக்கும் இன்னும் நாள் இருக்கே. அம்மா இரு, தியாகுவை எழுப்புறேன். உடனே மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள். இந்துமதி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம். சேகர் தன் தாய் வேதத்துடன் வந்திருந்தான். குழந்தையை பார்க்கவில்லை, குழந்தைக்கு எத்தனை நகை போடுகிறார்கள் என்பதை பார்க்க. மிகவும் உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் இருந்த மகனை பார்த்து, பெண் குழந்தை பிறந்திருக்கு, இத்தனை சந்தோஷப்படுறியே என்று கேட்டாள் வேதம். பெண் குழந்தைக்கு தானே நிறைய நகை கிடைக்கும் என்று பதிலளித்தான் சேகர். இவர்கள் ரகசியமாக பேசியதாக நினைத்து பேசியவைகளை இந்துமதி கேட்க நேர்ந்தது. அது அவளுக்கு அதிர்ச்சியை மட்டுமல்ல, அருவருப்பையும் தந்தது. பெற்ற பிள்ளையை வியாபார பொருளாக்குவதும் கோபத்தை கொடுத்தது. கூடவே லேசான கலக்கமும் உண்டாயிற்று. அவளுடைய பெற்றோர்கள் குழந்தைக்கு போடும் நகைகளை விற்று காசாக்கி எப்படி குடித்து கும்மாளமிடுவது என்று நாவில் நீர் சொட்ட காத்திருக்கின்றான் சேகர். எனவே நகைகள் போடாவிடாமல் தடுக்க வேண்டும் என தீர்மானித்தாள் அவள். அவளுடைய எண்ணம் ஈடேறவில்லை. இது என் மருமகளுக்கு நான் கொடுக்கும் பரிசு, நீ குறுக்க வராத என்று சொல்லி தியாகராஜன் குழந்தையை தங்கத்தால் அலங்கரித்து விட்டான். பரமேஸ்வரன் போட்ட நகைகள் வேறு,
சேகரும் வேதமும் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவர்களுடைய கவனமெல்லாம் குழந்தையில் மேலிருந்த நகைகள் மீதே இருந்தன. பெயர் சுட்டு விழா கோலாகலமாக நடந்தது. குழந்தைக்கு திவ்யா என பெயரிட்டனர். சென்னைக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்த பொழுது இந்துமதியின் திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது. நான் இப்போ உங்க கூட வந்தா இன்னும் ஒரு மாதத்துல வசுந்தரா பிரசவிச்சதும் குழந்தையை பார்க்க வரவேண்டி இருக்கும். இருந்து பார்த்துட்டே வந்துடுறேனே என்றாள் அவள் தன் கணவனிடம். சேகரும் வேதமும் அவள் இன்னும் அங்கே இருப்பதை விரும்பவில்லை. குழந்தை போட்டிருக்கும் நகைகள் மீது தம் ஆதிக்கத்தை செலுத்த தாமதமாகுமே. ஆனால் எல்லோர் விருப்பமும் இந்துமதியினுடையது போலவே இருந்ததால் அவர்களால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. இந்துமதியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு அவர்கள் தனியாக சென்னைக்கு புறப்பட்டு சென்றனர். பெயர் சுட்டு விழா முடிந்து ஏறக்குறைய ஒரு வாரம் கடந்த பின்னர் ரீட்டா ஓடோடி வந்தாள். நீ போயிட்டியோன்னு பயந்துட்டேன், நல்ல வேளை போகல. குழந்தைக்கு என்ன பேருடி வச்சிருக்க என்று கேட்டபடி குழந்தையை தூக்கி எடுக்க குனிந்தவள், நான் தூக்கலாமில்ல என்று கேட்டாள். ஏண்டி அப்படி கேட்குற? உனக்கு என்ன நோயா நொடியா? அப்படியெல்லாம் இந்து, நான் மலடி இல்லையா? அதான் என் காத்து பட்டா கூட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயப்படுறாங்க. அதான் பெயர் சூட்டு விழாவுக்கு நான் வரல. இப்போ விருந்தாட்கள் போயிருப்பாங்கன்னு என்னை கட்டுப்படுத்த முடியல, ஓடி வந்துட்டேன். தாராளமாக தூக்கி கொஞ்சு. அந்த கட்டுப்பட்டுத்தனம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆமா, நீ டாக்டர்கிட்ட காட்டுனியா? டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் குழந்தை வேண்டான்னு இருக்கேன் என்றாள் ரீட்டா. எதுக்கு இந்த மலடி பட்டத்தை சுமக்கணும்? பேசாம பிள்ளையை பெத்துக்கோ என்றாள் இந்துமதி. உனக்கென்ன, நீ சொல்லுவ. நம்ம நாட்டு பழக்கம்தான் உனக்கு தெரியுமே. எங்க தேசத்தை போல் உண்டான பெருமை அடிச்சுக்கும். எங்க நாட்டு பழம்பெரும் பண்பாடு எந்த நாடும் ஈடாகாதுன்னு கௌரவப்படுறோம். ஆனா பண்பாடு பழக்கம்ங்கிற பெயராலே பெண் வீட்டாரை கொள்ளையடிக்கிறோம். கல்யாண சமயத்துல கேட்டு வாங்கும் வரதட்சணை நகை நட்டோடு திருமண விவகாரம் முடிஞ்சிடுறதில்ல. தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை பிரசவம் என்று எல்லா தலைகளும் பெண்ணை பெத்தவங்க தலையிலே தான் வந்து முடித்து கொள்கிறது என்றாள் ரீட்டா பெருமூச்சுடன். வாஸ்தவம் என்று ஆமதித்தாள் இந்துமதி. ஆனா உன் புருஷன் வரதட்சணை வேண்டான்னு சொல்லிதானே உன்னை கட்டிக்கிட்டார். எப்படியாவது கல்யாணம் நடக்கட்டும்னு அப்படி சொல்லி இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படியா உடுத்திய துணியோடு அனுப்பி வைப்பாங்க. அதிகம் இல்லைன்னா கொஞ்சமாவது நகை போட வேண்டாமா என்று குத்தி குத்தி காட்டுறாங்க மாமியார் என்று ரீட்டா சொல்வதை கேட்டதும் இந்துமதிக்கு தன் நிலை நினைவுக்கு வந்தது. உன் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்றதில்லையா என்று கேட்டாள் வசுந்தரா. அவருக்கு பேசவே தெரியாதோன்னு சந்தேகமா இருக்கு. தீக்கோழி மணலுக்குள்ள தலையை புதைச்சிற மாதிரி இவர் தன் நெஞ்சுக்குள்ள பார்வையை புதைச்சிக்குவார். அந்த லட்சணத்தில் பிள்ளை பெத்துக்கிட்டேனா எங்க அம்மாவுக்கு தான் தலைவலி. பாவம், பணத்துக்கு அவ எங்க போவா என்ற ரீட்டா தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். இப்ப நான் சொல்றதை கேட்டா நம்ப மாட்டீங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை எப்போ முடிக்க போறோம்ங்கிற பயம் அம்மாவுக்கு. ரோட்ல போகும்போது ஒரு தடவை 2 தடவையாக பார்த்தாலே இவனுக்கு என் பெண்ணை பிடிச்சிருக்கா, வரதட்சணை வேண்டாம், பெண்ணை தாருங்கன்னு கேட்டு கட்டிக்க மாட்டானான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே இருந்தா சீக்கிரம் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். சொல்லிக்கொண்டு வந்த ரீட்டாவின் கண்களில் நீர் நிரம்பியது. வசுந்தரா அவளுடைய கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள். சிறிது நேரம் 3 தோழிகளும் ஒன்றும் பேசவில்லை. பிறகு இந்துமதி சொன்னாள், அதற்காக தாயாகும் பாக்கியத்தை நீ விட்டு கொடுக்க வேண்டாம் ரீட்டா. மலடி பட்டத்தை நீ சுமந்து கொள்ளவும் வேண்டாம். தைரியமாக எங்க அம்மாவால இதையெல்லாம் செய்ய முடியாது, பேர குழந்தை வேணும்னா பிரசவ செலவை நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு புருஷங்கிட்ட சொல்லிடுறது தானே என்று ரீட்டா தன் கண்களை துடைத்துவிட்டு லேசாக சிரித்தாள். தன் நெஞ்சுக்குள்ள பார்வையும் புதைக்கிற கணவனை வச்சுட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ புரியாம பேச. புருஷனோட ஆதரவு இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு 1000 யானை பலம் கிடைச்சிடுது. மைதிலியின் கதை தெரியாது உனக்கு? நீ மெட்ராஸ்ல இருந்த. ஏன், அவளுக்கு என்ன? அவளும் இப்படித்தான் வீம்பா பிள்ளைய பெத்துக்கிட்டா. பிறகு என்னாச்சு?
பிள்ளை பெத்து 6 மாசம் ஆச்சு. புருஷன் வீட்டுக்கு போக வழி இல்லாம இன்னும் அம்மா வீட்டுல தான் இருக்கான். ஏன், பேர குழந்தைக்கு தங்க செயின், வெள்ளியில செய்த அரஞ்சாங்கொடி, கொலுசு, அரிசி பெட்டி, பலகார பெட்டி எல்லாம் கொடுத்து அனுப்பணுமாமே. அதுக்கெல்லாம் அவ அம்மா எங்க போவாங்க? அப்பா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு. அவ அம்மா 4 பேர் வீட்டுல சட்டி பெட்டி கழுவி சம்பாதிச்சு பணத்துல தான் மைதிலியின் கல்யாணம் நடந்தது. இப்போ பிரசவ செலவோடு இந்த சீர்வரிசையை செய்ய முடியாம விழி பிதுங்கிட்டு இருக்காங்க. மகளோட செலவு, பேரனோட மருந்து, பால் பவுடர் செலவோடு வீட்டோட வந்து ஒட்டிக்கிட்ட மருமகனோட விருந்து செலவு வேற. இந்த லட்சணத்துல எப்போ பணம் சேர்த்து மகளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க? திகைப்புடன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்தாள் இந்துமதி. இந்த பிற்போக்கு பழக்கம் நம் சமூகத்தில் இருப்பதை அவள் அறிந்தே இருக்கின்றாள். ஆனால் அது இத்தனை விபரீதமான விளைவுகளை தருகிறது அவள் நினைத்ததே இல்லை. பல சிந்தனைகள் மனதில் விதை போட்டு போய்விட்டாள் ரீட்டா. என்ன நடக்கிறது நம் சமுதாயத்தில்? பாலிய விவாகத்தை, உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க மக்கள் முயற்சியை, வரதட்சணை எடுத்துக்கொள்ளும் கொடுமையையும், திருமணத்துக்கு பின் பெண் வீட்டார் மேல் சுமத்தப்படும் அர்த்தமற்ற பழக்கங்களையும் ஒழிக்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் மக்கள் இது குறித்து கவலைப்படவில்லை? மணமகள் மட்டும் ஏன் வரதட்சணை கொடுக்க வேண்டும்? ஆண்மகன் ஏன் கொடுப்பதில்லை? ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தும் இல்வாழ்க்கைக்கு பெண் மட்டும் ஏன் விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது? பெண் சிசு கொலைக்கு மூல காரணம் இந்த வரதட்சணை தான் என்பது புரிந்தும் ஏன் இந்த பாராமுகம்? பெண்களுக்கு சம உரிமை, அந்தஸ்து கிடைத்தே ஆக வேண்டும். அதற்காக பெண்கள் உழைக்க வேண்டும். பெண் என்றால் சக்தி, தனக்கு இழைக்கப்படும் கொடுமையை எரிக்கும் சக்தி, அநீதிக்கு எதிராக தாண்டவம் ஆடும் பராசக்தி அவள். கட்டிலில் அவள் அருகே படுத்திருந்த திவ்யா நெளிந்தாள். குவா குவா என்று குரல் கொடுத்தாள். அம்மா, நானும் ஒரு பெண்தான் என்று அவள் சொல்வதாக தோன்றியது. இந்துமதி குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நீ கவலைப்படாத, உன்னை நான் பராசக்தியா வளர்க்க போறேன். அடக்கம் என்ற பெயரில் அநியாயத்துக்கு அடங்கி போகாமல், பொறுமை என்கிற பெயரில் தன் உரிமைகளை மௌனமாக விட்டு கொடுக்காமல், சகிப்புத்தன்மை என்ற பெயரில் தனி கிளைக்கப்படும் தைரியமாக நிமிர்ந்து நின்று எதிர்ப்பு குரல் எழுப்பும் பெண்ணாக உன்னை வளர்க்கப் போகிறேன்.